ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக 2025ல இப்போ புத்தம் புதுசா ரிலீஸ் ஆன பைதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்தி படம் கொண்டு வந்திருக்கேன். இது ஒரு வித்தியாசமான கதை, ஒரு புதுசா ட்ரை பண்ணிருக்காங்க போல. இந்த படத்துல நம்ம ஹீரோ பிசினஸ் விஷயமா ஒரு ஊருக்கு போறாரு. அந்த ஊருக்கு போயிட்டு காட்டுப்பாதை வழியா நடந்து போயிட்டே இருக்கும் போது அங்க ஒரு பிசாசு கிட்ட மாட்டிக்கிறாரு. அந்த பிசாசோடைய ஒரு இதுவால நம்ம ஹீரோ 1940 வெள்ளக்காரன் காலத்துக்கே போயிட்டு மாட்டிக்கிட்டு அங்க படாத பாடுபடுறாரு. அங்க மாட்டிக்கிட்ட ஹீரோ, அந்த உலகத்துல மாட்டிக்கிட்ட ஹீரோ நம்ம உலகத்துக்கு வந்தாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப வித்தியாசமா காமிச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்களை இம்ப்ரெஸ் பண்ண நிறையவே வாய்ப்பு இல்லை. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே 1940களில் காமிக்கிறாங்க. அந்த வெள்ளக்காரன் போலீஸ் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு நம்ம ஊருக்காரன் ஒருத்தனை தூக்குல போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கும் போது, நான் வரமாட்டேன், என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடமுடிச்சுக்கிட்டு இருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டு தரத்தரன்னு இழுத்துக்கிட்டு போற வழியில அந்த நபரு யாரையோ பாக்குறாரு. அட பாவி, நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு எப்படியோ போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு அங்கிருந்து ஓடுறாரு. ஓடி போயிட்டு ஒரு சின்ன கொடுசை மாதிரி இருக்கு, கொடுசை மாதிரி கூட சொல்ல முடியாது, வேலி மட்டும் போட்டு வச்சிருக்காங்க. அதுக்குள்ள யாரையோ கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அந்த ஆளு இந்த ஆளை பார்த்துட்டு தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, காட்டு போச்சு, நான் தண்ணி கொடுக்குறேன், போலீஸ் வந்தா மட்டும் மாட்டி விட்டுறாதே அப்படின்னு சொல்லிட்டு அங்க தண்ணி இருக்கும், தண்ணியை தூக்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஓரமா போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாரு. இப்போ போலீஸ் தேடி வராங்க. தேடி வரும்போது அங்க தண்ணிலாம் சிந்தி கிடக்குது அப்படின்ற விஷயத்த பாக்குறாங்க. இவனை தான் கட்டி போட்டு போனுமே, இவனால எப்படி தண்ணி குடிக்க முடியும்? சோ அப்படின்னா ஓடி வந்தவன் எங்க தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சு இவனை தூக்கிட்டு போயிட்டு தூக்குல போட்டு கொலை பண்றாங்க. இங்கதான் இந்த படத்துடைய பேரையே போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க மக்களே. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் அந்த ஊருக்காரங்க எல்லாருமே சேர்ந்துட்டு ஜீப்ல போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஏதோ ஒரு வேலை விஷயமா யாரையோ மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டே இருக்கும் போது அந்த ஊருக்காரங்க எல்லாரும் ஏதோ ஒரு வில்லேஜ்குள்ள போயிட்டு இருக்காரு போல. இந்த ஜீப் மூலமா மட்டும்தான் அந்த ஊருக்குள்ள போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜீப்ல போயிட்டு இருக்க அங்க இருக்கிற எல்லாரும், நீங்க என்ன இந்த ஊருக்கு புதுசா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமா அப்படின்னு சொல்லும் போது, இப்போ எந்த வேலையா போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, டிராக்டர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காராம். சோ அதுக்காக போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. உன்னை பார்த்தா டிராக்டர் வியாபாரம் பண்ற மாதிரியே தெரியலையே, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, கரெக்ட், நான் இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், இப்பதான் வந்துட்டு டிராக்டர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, கவர்மெண்ட்ல என்ன வேலை பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இன்டெலிஜென்ட் டிபார்ட்மெண்ட்ல கொலை பண்ற வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன கலாய்க்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாரும் சிரிக்க ஆரம்பிக்கும் போது, இல்ல உண்மையிலேயே நான் இன்டெலிஜென்ட் டிபார்ட்மெண்ட்ல தான் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு. நமக்கும் காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கு வேலையே என்ன அப்படின்னா, யாரையாவது கொலை பண்ண சொல்லி மெயில் வரும், இல்ல மெசேஜ் வரும். இவர் வீட்டுல இருந்து கிளம்புவாரு, லொகேஷனையும் அமுச்சு விட்டுருவாங்க. நேரா போவாரு, கொலை பண்ணுவாரு, வந்துருவாரு, நேரா போவாரு, கொலை பண்ணுவாரு, வந்துருவாரு. இதே வேலையா, கொலை பண்றதை மட்டுமே முழு நேர வேலையா பாத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோக்கு அந்த வேலை பிடிக்காம போகுது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இவரு குற்ற உணர்ச்சியில கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாரு. சில நேரம் கெட்டவங்களை கொலை பண்ண சொன்னாலும் மேல இருந்து ஆர்டர் வருது அப்படின்னு சொல்லிட்டு சில நேரம் நல்லவங்களையும் ஹீரோ கொலை பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம இறந்து போன எல்லாரும் டெய்லி கனவுல வந்து இவரை செமையா தொல்லை பண்றாங்க. தூங்க கூட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் அந்த வேலையும் வேணாம், ஒரு மண்ணும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிராக்டர்லாம் விற்கிற பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காரு. அந்த பிசினஸ் விஷயமா தான் ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, நீ சொல்ற ஊரு இங்க இருந்து ரொம்ப தூரம் போகணும், அது மட்டும் இல்லாம போற வழி முழுக்க காடா இருட்டா பனிமூட்டமா இருக்கும், நடந்து கூட போக முடியாது, ரொம்ப ரொம்ப ஆபத்தா இருக்கும், நீ என்ன பண்ணு, இங்கேயே இறங்கிக்கோ, இறங்கிட்டு இந்த பக்கமாவே ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போன அப்படின்னா ஸ்டே பண்றதுக்கு ஒரு ஹோட்டல் இருக்கும், ஒரு லாட்ஜ் மாதிரி இருக்கும். அந்த லாட்ஜ்ல 200 ரூபாய் கொடுத்தா ஒரு நைட்டுக்கு ஸ்டே பண்ணிக்கலாம், இங்கேயே இறங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடு காட்டுக்குள்ள இறக்கி விட்டு அவங்க பாட்டுன்னு போக ஆரம்பிக்கிறாங்க. எந்த பக்கம் போகணும் கரெக்டா சொல்லுங்கயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இப்படியே போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுன்னு கிளம்பி போயிட்டாங்க. இவனுங்கெல்லாம் யாரு, எதுக்காக நம்மள இங்க இறக்கி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம நம்ம ஹீரோ நடக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த காட்டு வழியாவே அந்த நைட் டைம்ல நடக்க ஆரம்பிக்கும் போது இவருக்கு பயம் தாங்கல. ஒரு மாதிரி ரொம்ப பயமா இருக்கு. அந்த காட்டுக்குள்ள ஏதேதோ சவுண்ட்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கு. அந்த பயத்தை வெளியே காமிச்சிக்காம, என்னதான் கொலைகாரனா இருந்தாலும் நடுக்காட்டுக்குள்ள நடுராத்திரி போகும்போது பயமாதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பயத்தோட நடந்து போனா, அங்க யாரோ மியூசிக் வாசிச்சுட்டு ஒரு நெருப்பெல்லாம் மூட்டி உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. யாரு சாமி நீ இந்த டைம்ல காட்டுக்குள்ள உட்கார்ந்து மியூசிக் வாசிக்கிற, உன்னை பார்க்கவே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் இங்கதான் பக்கத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கேன், என் வீடு இங்கதான் இருக்கு, நான் நைட் டைம்ல இங்கதான் சுத்திக்கிட்டு இருப்பேன், மியூசிக்லாம் வாசிச்சுக்கிட்டு இருப்பேன், தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. சரி நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் கெஸ்ட் ஹவுஸ தேடிக்கிட்டு இருக்கேன், இந்த பக்கமா அந்த வேன்ல போனவங்க இறக்கி விட்டு போனாங்க, கெஸ்ட் ஹவுஸ் பக்கமா தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க, தேடிட்டு வந்தேன், அது எங்க இருக்குன்னு கேட்கும் போது, பையா நீ அந்த பக்கம் போறதுக்கு இந்த பக்கம் வந்திருக்க ஆப்போசிட் டைரக்ஷன்ல இன்னும் 6 கிலோமீட்டர் போனேன் அப்படின்னா கண்டிப்பா அந்த கெஸ்ட் ஹவுஸ் வந்துடும்,
நேரா இந்த காட்டை தாண்டி போக ஆரம்பி அப்படின்னு சொல்லும் போது அவங்க இந்த பக்கம் 2 கிலோமீட்டர் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நீ அந்த பக்கம் 6 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்ற, எது உண்மை, எந்த பக்கம் போனா வரும், கரெக்டா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இது நைட் டைம் காட்டுக்குள்ள வர போயிட்டு இருக்க, ஈஸியா வழி மாறி போயிடுவ, நீ வந்துட்டு இந்த பக்கம் கரெக்டா இந்த டைரக்ஷன் பாத்துக்கோ, காட்டுக்குள்ள போகும்போது ஒரே பாதையா இருக்கும், அந்த பாதை வழியா நடந்து போனேன் அப்படின்னா 6 கிலோமீட்டர்ல வரும் அப்படின்னு சொல்ல இவரும் சரி ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறாரு. நடந்து போயிட்டே இருக்கும் போது யாரும் இவரை ஃபாலோ பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாம ஒரு காட்டுவாசி வந்து திடீர்னு அட்டாக் பண்றான். இவருக்கு ஒரே பயமா போச்சு, என்னடா காட்டுக்குள்ள திடீர்னு ஏதோ ஒரு காட்டுவாசி வந்து அட்டாக் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போலான்னு பார்த்தா போக முடியல. இவர் பயந்துட்டு திரும்ப வந்துடுறாரு. திரும்ப வந்து காட்டை கிராஸ் பண்ணி அந்த பக்கமா போலான்னு பார்த்தா ஏதோ ஒரு காட்டுவாசி வந்து அட்டாக் பண்றான், எனக்கு ஒரே பயமா இருக்கு, அந்த பக்கம் போக முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அது ஏதாவது அனிமலா இருக்கும், நீ எதையாவது பார்த்து பயந்துருப்ப, காட்டுக்குள்ள அந்த மாதிரிலாம் வரும், பயப்படாம போ அப்படின்னும் போது ஐயோ பயப்படாமையா, என்னால இதுக்கப்புறம் போகவே முடியாது, பக்கத்துல எங்கேயாச்சும் ஸ்டே பண்ண முடியுமான்னு கேட்கும் போது சரி ஓகே, நீ இந்த ஊருக்கு புதுசா இருக்க, அது மட்டும் இல்லாம காட்டுக்குள்ள எதையோ பார்த்து பயப்படுற, காலையில வரைக்கும் என்னுடைய குடிசை வீட்டுல தங்கிட்டு காலையில போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தெய்வமே அதை முதல்ல காட்டுங்க, எங்க இருக்கு வீடு, இன்னைக்கு நைட் மட்டும் ஸ்டே பண்ணிட்டு காலையில விடிஞ்சவனே ஓடியே போயிடுறேன் அப்படின்னும் போது சரி ஓகே, முதல்ல உனக்கு ஏதோ காயம் பட்டிருக்கு போல, அந்த காயத்துல இந்த மருந்தை தடவிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க அவரும் தடவி இப்போ என் கூடவே வா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாரு. இவரும் பின்னாடியே நடக்க நடக்க அவர் பாட்டும் ரொம்ப தூரம் போறாரு. பின்னாடி போனதுக்கு அப்புறமா காட்டுக்கு நடுவுல தன்னந்தனியா ஒரு குடிசை இருக்கு, இதுதான் என்னுடைய வீடு, நீ போயிட்டு ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்னும் போது நீங்க வரலையான்னு கேட்டா நீ மட்டும் ஸ்டே பண்ணு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இப்ப நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள போயிட்டு லைட்டோ வெளிச்சமோ ஒண்ணுமே கிடையாது, ஒரு லாந்தர் விளக்கு மாதிரி கொண்டு போயிருப்பாரு. அந்த விளக்க மட்டும் வச்சு வீட்டை சுத்தி முத்தி பார்க்கும்போது அந்த வீடே கொஞ்சம் வீடா இருக்கு மக்களே. அந்த வீட்டை பார்க்கவே ஒரு மாதிரி பயமா இருக்கு, ஏதோ போட்டோலாம் மாட்டி தொங்க விட்டு வச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் பொம்மை எல்லாம் இருக்கு, இது வீடா இல்ல சுடுகாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து உரமா வச்சுட்டு இவர் வந்துட்டு ஏதோ ஒரு வேலை விஷயமா வந்திருப்பாரு பாத்தீங்களா, அந்த வேலையை முதல்ல இங்க உட்காந்து பாக்கலான்னு சொல்லிட்டு அங்க டேபிள் அதுக்கப்புறம் சேர் இருக்கும், அந்த சேர்ல உட்காந்து வேலை பார்க்கலான்னு உட்காருவாரு. உட்கார்ந்தா வேற எங்கேயோ கண்ண முழிக்கிறாரு. நமக்கு ஸ்டார்டிங் சீன்ல காமிச்சாங்க இல்லையா 1940களில் ஒரு சீனு, அந்த காலகட்டத்துக்கு ஹீரோ வந்துட்டு இருக்காரு, அதுவும் ஜெயிலுக்குள்ள இருக்காரு. அங்க வந்த போலீஸ்லாம் சேர்ந்துட்டு வா உன்னை தூக்குல போடணும், வா போலான்னு கூப்பிடுறாங்க. என்னையா வா ஹனிமூன் போலான்னு கூப்பிடுற மாதிரி, நீ என்னமோ வா தூக்குல போடுன்னு கூப்பிடுற, நான் இப்போ எங்க இருக்கேன், நீங்களாம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது புவர் இந்தியன் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கான், சாக போறது கூட தெரியாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரை வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு அந்த தூக்குல போட போறாங்க பாத்தீங்களா, ஆல்ரெடி யாரையோ கொன்னுட்டாங்களாம், அந்த டெட் பாடியை கொண்டு வர வரைக்கும் உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்கார வைக்க அந்த உள்ளுக்குள்ள ஏற்கனவே இறந்து போன அவருடைய டெட் பாடியை வெளியே கொண்டு வராங்க. இப்போ வந்துட்டு இவரையும் உள்ளுக்குள்ள கூண்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்போ யதார்த்தமா அங்க எதையோ பார்த்து ஹீரோ ஷாக் ஆகுறாரு. காட்டுக்குள்ள ஒருத்தனை மீட் பண்ணாரு பாத்தீங்களா, அவன் இங்க நின்னு ஏதோ வரைஞ்சுகிட்டு இருக்கான், நேத்து நான் உன்னை பார்த்தனே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லாம் தள்ளி விட்டு வேகமா அவன்கிட்ட ஓடி போயிட்டு அவனை தொடுறாரு. தொட்ட உடனே பார்த்தா நம்ம ஹீரோ ரியல் டைமுக்கு வந்துட்டாரு மக்களே. ஏதோ ஒரு வயக்காட்டுக்குள்ள கண்ணை முடிக்கிறாரு. கண்ணை முடிச்சு காட்டுக்குள்ள பார்த்தா வீட்டையும் காணும், அந்த ஆளையும் காணும். நம்ம ஹீரோ டீ கடை பக்கமா வராரு, கொஞ்சம் டவுன் பக்கம் போல, டவுன்னா கடையெல்லாம் இருக்கு, அந்த பக்கமா வந்துட்டு ஒரு தாத்தா கிட்ட நைட் நான் காட்டுக்குள்ள போயிட்டு யாரையோ பார்த்தேன், வந்துட்டு ஒரு குடிசை வீட்டையும் பார்த்தேன், இப்ப அது ரெண்டுத்தையும் காணும் அப்படின்னும் போது அந்த தாத்தா பயந்துட்டு அங்க ஓடுறாரு. இந்த எல்லா விஷயத்தையும் அங்க இருந்து ஒரு பையன் பாக்குறான். பார்த்துட்டு நேரா நம்ம ஹீரோ கிட்ட வந்து என்னப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்கிட்ட நடந்த எல்லாமே சொல்லும் போது அப்படின்னா இது எல்லாத்துக்கும் ஹாலிமா தான் கரெக்ட், அவங்களுக்கு தான் எல்லாமே தெரியும், அவங்களால மட்டும்தான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போக யார் அந்த ஹாலிமா, எங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வாப்பா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. இப்போ 2 பேரும் போயிட்டு ஹாலிமாவை பாக்குறாங்க. ஹாலிமா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது அந்த கூட ஒரு பையன் வரான் பாத்தீங்களா, அந்த பையன் பேரு கோலு. அந்த பையன் ஹீரோவை இன்ட்ரோ கொடுக்க ஹாலிமா ஹீரோ கிட்ட என்ன பிரச்சனை, எதுக்கு என்ன பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோ எல்லாமே சொல்றாரு. இந்த மாதிரி நைட்டு குடிசைய பார்த்தேன், அங்க ஒரு மியூசிக் பண்ற நபரை பார்த்தேன், அதுக்கப்புறம் பார்த்தா வெள்ளக்காரன் காலத்துக்கு போயிட்டு என்ன தூக்குல போட ட்ரை பண்ணாங்க, நான் தப்பிச்சு ஓடி வரும்போது அவனை பார்த்துட்டு அவனை தொட்டேன், நாங்க வந்து இங்க வந்துட்டேன், பார்த்தா கையில காயம் பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாரு. அந்த காயம் ஒரு மாதிரி நீல கலர்ல இருக்கு. இந்த நீல கலர் காயத்துக்கு அவங்க மருந்தெல்லாம் போட்டு விடுறாங்க. உன்னுடைய ஆன்மாவுடைய ஒரு பாகம் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கு, நீ ஒருத்தனை பார்த்த அப்படின்னு சொல்ற இல்லையா, அவன் பேரு பிசாசு, அவன் கிட்ட போன இல்ல அந்த உலகத்துக்குள்ள மாட்டின யாரும் உயிரோட வந்ததா சரித்திரமே கிடையாது, ஒருத்தனை தவிர அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோவுடைய ஒரு பாதி ஆன்மா மட்டும் அந்த உலகத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கான். அந்த ஆன்மாவை சித்திரவதை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா இங்க இருக்கிற ஹீரோவை கொலை பண்ண ட்ரை பண்ணுவான் அப்படின்னு சொல்லும் போது கோலுக்கு ஒண்ணுமே புரியல. அக்கா இவன் இங்கதான் இருக்கான்,
தான் கண்ணுக்கு முன்னாடி நல்லா கரலா கட்ட மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான். இவனை எப்படி டார்ச்சர் பண்ண முடியும், இவனை யாரால கொலை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவன் வந்துட்டு உடல்ல டார்ச்சர் பண்ண மாட்டான், இவனுடைய ஆன்மா அந்த உலகத்துல மாட்டிக்கிட்டு இருக்கும். இவன் போயிட்டு அவனை தொட்டான் இல்லையா, அவன் பெயிண்டிங் வரைய வரைய அந்த ஆன்மா டார்ச்சர் செய்யப்படும். அதே போல இவனும் இங்க பாதிக்கப்பட்டு இறந்து போவான் அப்படின்னு சொல்லும் போது, ஹாலிமா நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல, யாரவன் அந்த பிசாச பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது 1940 அந்த காலகட்டத்துல இவர் வந்துட்டு போராட்டம் எல்லாம் பண்ணிருக்காரு, பிரிட்டிஷர்ஸை எதிர்த்து போராட்டம் பண்ணிருக்காரு. இவர் ஒரு போராட்டக்காரர் போல. அந்த டைம்லயே இவருடைய அறிவு பயங்கரமா இருந்திருக்கு, ஃபியூச்சரிஸ்டிக்கா பயங்கரமா யோசிச்சிருக்காரு. அந்த காலத்துல இருக்க யாருக்குமே இது புரியல அப்படின்னாலும் இவரு செம்ம புத்திசாலியா இருந்திருக்காரு. முக்கியமா ஜெர்மன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஏதோ கண்டுபிடிக்கிறேன், ஏதோ ஆராய்ச்சி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பிரிட்டிஷ் போலீஸ கொலை பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம சைக்கோ மாதிரி பைத்தியம் முத்தி போயிட்டு நம்ம ஊருக்காரங்களையும் கொலை பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இவரை பார்த்தாலே எல்லாரும் பயப்படுவாங்க. பயந்து சில பேர் சயின்டிஸ்ட்னு கூப்பிட்டாங்க, சில பேர் பயந்தவங்களாம் பிசாசுன்னு கூப்பிட்டாங்க. அதனால அவருடைய பேரு பிசாசா மாறி போச்சு. உனக்கு இன்னும் 48 மணி நேரம் மட்டும்தான் டைம் இருக்கு, நீ அதுக்குள்ள மறுபடியும் அந்த உலகத்துக்குள்ள போயிட்டு நீ எப்படியாச்சும் தப்பிச்சு வரணும், உன்னுடைய ஆன்மாவை காப்பாற்றணும், மீட்டுட்டு வரணும், இல்லைன்னா உன் உயிரை என்னால கிடையாது யாராலையும் காப்பாற்றவே முடியாது, நீ வந்ததுக்கு அப்புறமா வேணா நான் பூஜை எல்லாம் பண்ணி உனக்கு எதுவுமே ஆகாத மாதிரி பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. நம்புறதா நம்ப வேணாமான்னு தெரியாம அங்கிருந்து கிளம்புறாரு. இப்போ கோலுவும் பின்னாடியே போறாரு. யோ எங்கேயா போற, இந்த டைம்ல திடீர்னு நீ பாட்டு நடக்க ஆரம்பிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த ஹாலிமா சொன்னாங்க இல்லையா அந்த உலகத்துக்குள்ள ஒருத்த மட்டும் மாட்டிக்கிட்டு தப்பிச்சு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மீட் பண்ணி பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பத்தி கேட்கும் போது கோலுவே கூட்டு போறாரு. அவன் ஒரு குடிசை வீட்டுல பயந்து பயந்து வாழ்ந்துகிட்டு இருக்கான். இவனை பார்த்தோன்னே பயந்துட்டு ஓடவும் ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் இவங்க அவனுக்கு பிடிச்ச திங்ஸ், சாப்பாடு, அதுக்கப்புறம் பழம்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு இந்த மாதிரி உன்ன மாதிரி நானும் அந்த பிசாசு கிட்ட மாட்டிக்கிட்டேன், அந்த உலகத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு இப்போ தப்பிச்சு வந்து ஆனாலும் என்னுடைய பாதி ஆன்மா அங்கதான் மாட்டிக்கிட்டு இருக்கு, நீ எப்படி இங்க தப்பிச்சு வந்தன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவன் அந்த உலகத்துள்ள மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறமா ஓம்பையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபரை மீட் பண்ணிருக்கான். அந்த ஓம்பையா என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, உன்னை தூக்குல போட கூட்டிட்டு போகும்போது நீ மயங்கின மாதிரி நடி, உன்னை தூக்குல போடாம மறுபடியும் கொண்டு வந்து இந்த செல்லுக்குள்ள போடுவாங்க, அப்போ நான் வந்து காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லும் போது அதே போல தூக்குல போட தூக்கிட்டு போகும்போது இவன் மயங்கி கீழே விழுந்த மாதிரி ஆக்டிங்க போட இவனையும் கொண்டு வந்து விட்டுருக்காங்க. அன்னைக்கு நைட்டு ஓம்பையா வந்து கையில ஒரு இரும்பு துண்டையும் அதுக்கப்புறம் ஏதோ மந்திரங்கள் எழுதின பேப்பரையும் கொடுத்திருக்காரு. இரும்பு துண்டை வாயில கடிச்சிட்டு அந்த மந்திரத்தை படிச்சு அங்க ஒரு கிணறு இருக்கும், அந்த கிணத்துக்குள்ள குதி, நீ ரியல் வேர்ல்டுக்குள்ள போயிடுவ அப்படின்னு சொல்லும் போது அதே போல பண்ண இவனும் தப்பிச்சு வந்திருக்கா. மக்களே இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாரு. யோ இப்போ மறுபடியும் எங்கேயா நடக்க ஆரம்பிக்கிற, உன் கூட நடந்து நடந்து எனக்கு கால்லாம் வலிக்குது அப்படின்னும் போது அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், என்னுடைய உயிரை காப்பாத்திக்க நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. நல்லா தானையா இருக்க, உனக்கு என்னையா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கையை காமிக்கிறாரு. பார்த்தா அந்த தழும்பு, அந்த காயம் இருக்கு பாத்தீங்களா, அது கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகிட்டே வருது. அந்த ஹாலிமா சொன்ன மாதிரி நான் சாவ போறேன், 48 மணி நேரத்துக்குள்ள நான் எப்படியாச்சும் தப்பிக்கணும், மறுபடியும் அந்த உலகத்துக்குள்ள போயிட்டு என்னுடைய ஆன்மாவை மீட்டுக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு. இதையெல்லாம் விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப நம்மள ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு வரான், அவன் வந்துட்டு என்ன ஏதோ பண்ண போறான் அப்படின்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும், நீ கிளம்பு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை பிடிக்க ட்ரை பண்றாரு. அதுக்குள்ள அவன் பயந்துட்டு ஓடுறான். அவனை அடிச்சு பிடிக்கலான்னு ட்ரை பண்ணும்போது இங்க பாரு நம்ம கண்டிப்பா மறுபடியும் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தப்பிச்சு ஓடி போயிடுறான். மக்களே இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ மறுபடியும் போயிட்டு ஹாலிமாவை மீட் பண்றாரு. மீட் பண்ணி இந்த மாதிரி நீங்க தப்பிச்சு வந்தான் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அவனை போயிட்டு மீட் பண்ணி கேட்கும் போது ஓம்பையா அப்படின்னு சொல்லிட்டு யாரையோ பத்தி சொன்னா, அது யாரு, அந்த ஆளு எதுக்காக உள்ள போறவங்களுக்கு ஹெல்ப் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா எனக்கு நீங்க ஹெல்ப்பே பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இங்க பாரு அவன் 1940கள்ல இருந்து நம்ம உலகத்துக்கு வந்திருக்கான், அவனை மறுபடியும் அமிச்சா மட்டும்தான் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும், நீ மறுபடியும் அந்த உலகத்துக்குள்ள போக ட்ரை பண்ணு, போயிட்டதுக்கு அப்புறமா நான் உனக்கு இங்க இருந்து யாகம்லாம் பண்ணி ஹெல்ப் பண்றேன், நீ வின் பண்ணிட்டு அவனை அந்த உலகத்துக்குள்ளேயே அடைச்சிட்டு நீ வெளியே வந்துரு, உன்னுடைய ஆன்மாவை மீட்டுக்கிட்டு வந்துரு, எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் நான் எப்படி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதை நீயே தான் கண்டுபிடிக்கணும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாரு. அடுத்து கோலு கிட்ட இருந்து போனை வாங்கி ராம்னு ஒரு டாக்டருக்கு கால் பண்றாரு. அவரு டாக்டர், சயின்டிஸ்ட், அந்த மாதிரி நிறைய ஆராய்ச்சிகள்லாம் பண்ணிட்டு இருக்காராம். அவருக்கு கால் பண்ணி இவருக்கு நடந்த எல்லாமே சொல்லி இதெல்லாம் சாத்தியமா, உண்மையா நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கண்டிப்பா நடக்கும், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட உருவாக்கி அவன் அது மூலியமா தான் அந்த தனி உலகத்தையே உருவாக்கி இருக்கான். இதையும் தாண்டி அவன் சில மேஜிக்லாம் பண்ணி சூப்பர் நேச்சுரல் பவர் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த உலகத்தை அவனுக்காகவே கட்டுப்படுத்தி வச்சிருக்கான் அப்படின்னும் போது இதெல்லாம் எப்படியா சாத்தியம், இதெல்லாம் எப்படி நம்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நீ வந்துட்டு நம்ம ஊர் சாமியார்கள்லாம் பார்த்ததே கிடையாது,
கிடையாதா? அவங்க உட்கார்ந்து தவம் பண்ணிட்டே இருப்பாங்க, பல வருஷம் பண்ணுவாங்க, சாப்பிட மாட்டாங்க, தண்ணி குடிக்க மாட்டாங்க, கக்கா போக மாட்டாங்க, எப்படி உயிரோட இருக்காங்க? இது ஒரு பவர் அப்படின்னா அது ஒரு பவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான விளக்கத்தை கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம அந்த சயின்டிஸ்ட் எவனையும் கூண்ல வர போட்டு அடைச்சு வச்சிருக்காரு மக்களே. சரி ஓகே, இந்த பிரச்சனையிலிருந்து நான் எப்படி வெளியே வரது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உள்ளுக்குள்ள போயிட்டு வெளியே வரதுக்கான அந்த பாதையை மோடு, அதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும், அதை அழி. நீ அவனை பார்க்கும் போது ஏதாவது ஒரு எனர்ஜி பாலை உருவாக்கி கையில வச்சுக்கோ, அதுல இருந்து புகை வரணும். அந்த புகை வர எனர்ஜி பாலை தூக்கி அவனுக்கு பக்கத்துல போட்டு அதுக்கப்புறம் அவனை அட்டாக் பண்ண அப்படின்னா கண்டிப்பா அட்டாக் பண்ண முடியும். அண்ட் நீ அவனுடைய அட்டாக்ல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா காப்பர் தகடை யூஸ் பண்ணலாம். நீ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாரு, கண்டிப்பா உன்னால தப்பிக்க முடியும், இந்த பிரச்சனை வந்து வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போனை கட் பண்றாரு. இப்போ கோலு யாருகிட்டயா கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க, அந்த ஆளு வெளி உலகம் உள் உலகம் ஏதேதோ சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னும் போது அந்த ஆள் ஒரு சயின்டிஸ்ட், விடு அதை பத்தி அப்புறமேட்டுக்கா பேசிக்கலாம், இப்போ எனக்கு சில திங்ஸ்லாம் வேணும், அதையெல்லாம் வாங்கிட்டு அந்த குடிசைக்கு போகணும் அப்படின்னும் போது ஐயோ நைட் டைம்ல என்னால கண்டிப்பா வர முடியாது அப்படின்னு சொல்ல, நீ வந்தா காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஏதேதோ வாங்கிட்டு அந்த குடிசை பக்கமா போறாங்க. நைட் ஆனா மட்டும் அந்த குடிசை வருது மக்களே. இவன் பயந்துகிட்டு இருக்கான், நான் மட்டும் உள்ளுக்குள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு சேருக்கு மேல உட்கார இவர் மறைஞ்சு போறாரு. நம்ம ஹீரோ மறைஞ்சு போனோனே அந்த சேரை வெளியே கொண்டு வந்து இந்த கோலு மொத்தமா கொளுத்தி விடுறாரு. நம்ம ஹீரோ அந்த உலகத்துக்குள்ள போயிட்டாரு. போனா அந்த மரத்துக்கு பக்கத்துல அப்படியே கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அங்க பிசாசு வந்து உட்கார்றாரு. இது வரைக்கும் நான் உன்னை 3 வாட்டி கொலை பண்ணிருக்கேன், இதோட 4வது வாட்டி அப்படின்னும் போது நம்ம ஹீரோ ஏதேதோ பேசி மழுப்ப ட்ரை பண்றாரு. உன்னுடைய கடைசி ஆசை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா டீ வாங்கி கொடு அப்படின்னு சொல்றாரு. நீ வேலைக்காக மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் இங்க இருந்து கிளம்ப போலீஸ் வந்து ஹீரோவை தூக்கிட்டு போயிட்டு கொலை பண்ண பாக்குறாங்க. அந்த டைம்ல ஹீரோ மயக்கம் போட்டு கீழே விழுகிற மாதிரி ஆக்டிங்க போட இப்போ நம்ம ஹீரோவை தூக்கிட்டு போயிட்டு அந்த ஜெயிலுக்குள்ள அடைக்கிறாங்க. இப்ப அந்த இன்னொரு பையன் சொன்ன மாதிரி நைட் டைம்ல அந்த ஓம்பையா வராரு. வந்த ஒரு பேப்பரும் அந்த இதுவும் கொடுத்து இந்த இரும்ப வாயில கடிச்சுக்கோ, இந்த பேப்பர்ல என்ன விஷயம் இருக்கோ அதை படிச்ச அப்படின்னா உன்னுடைய உலகத்துக்கு திரும்பி போக முடியும் அப்படின்னும் போது என்னால போக முடியாது, நான் வந்த வேலையை முடிக்காம போக மாட்டேன், அந்த பிசாசை கொலை பண்ணாம போக மாட்டேன், நீங்க டோரை திறந்து விடுங்க அப்படின்னும் போது அட பைத்தியம் முடிச்ச வெட்டுகளி சொன்னா கேளு, ஒழுங்கா இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லும் போது போகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடம் முடிக்கிறாரு. நீங்க யாரு, நீங்க ஏன் ஹெல்ப் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா இன்னொன்னு அந்த சயின்டிஸ்ட் சொல்லிருப்பாரு, அந்த உலகத்துல இருக்கவங்களுக்கு 24 மணி நேரம் மட்டும்தான் மெமரி பவர் இருக்கும், அதுக்கப்புறம் எல்லாமே மறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா உங்களுக்கு மட்டும் எப்படி ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா டே இந்த விஷயம்லாம் உனக்கு எப்படா தெரியும், இந்த உலகத்துல வாழக்கூடியவங்களுக்கு 24 மணி நேரம் மட்டும்தான் மெமரி பவர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எல்லாம் தெரியும் சொல்லுங்க அப்படின்னா எனக்கும் பிருத்விக்கும் மட்டும் எதுவுமே மறக்காது, நாங்க 2 பேர் மட்டும் எல்லாமே ஞாபகம் வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லும் போது பிருத்வி யாரு அப்படின்னா அந்த பிசாசு தான் பிருத்வி அப்படின்னு சொல்றாரு. நீங்க எப்படி இந்த உலகத்துக்குள்ள வந்து மாட்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அது ஒரு பெரிய கதை, ஒழுங்கா சொன்னா இப்பயே கிளம்பி போயிடு, இல்லனா அவ்வளவுதான் கதை முடிஞ்சிடும், நான் சொல்ற பேச்ச கேப்பியா கேட்க மாட்டியா அப்படின்னும் போது முதல்ல கதையை சொல்லுங்க, நான் செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்றாரு. இவரும் கதையை சொல்றாரு. இந்த ஓம்பையாவும் பிசாசும் சேர்ந்துட்டு சுதந்திரத்துக்காக பயங்கரமா போராடி இருக்காங்க. இந்த பிசாசு மட்டும் வெளிநாட்டுக்கு ஜெர்மனிக்கெல்லாம் போயிட்டு ஏதோ மந்திரம் அதுக்கப்புறம் சயின்டிஸ்டா சில விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்த உலகத்தை உருவாக்கி இருக்காரு. வெள்ளக்காரங்களை கொலை பண்றதுக்காகவே இந்த ஸ்பெஷலான உலகத்தை உருவாக்கி இருக்காரு. வெள்ளக்காரங்களை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து அடிக்கிறேன் அப்படின்ற பேர்ல அதுக்கப்புறம் கண்ணுல பாக்குற எல்லாரையும் பைத்தியக்கார மாதிரி கொலை பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. என்னையும் வெளி உலகத்துல விடாம இங்க கூட்டிட்டு வந்து மாட்டி விட்டான், நானும் பல வருஷமா இங்க போக முடியாம சாகவும் முடியாம இங்கேயே மாட்டிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே அதெல்லாம் விடுங்க, கதவை திறந்து விடுங்க, நான் வெளியே வந்து பிசாசை கொலை பண்ண போறேன் அப்படின்னும் போது அதுக்கப்புறம் உன்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டு போக இப்ப அந்த பிசாசு எங்க இருக்கும், நான் அந்த பிசாசை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராரு. வெளியே வந்து அந்த பிசாசு அங்க நிக்குது மக்களே. இப்போ பிசாசுக்கும் நம்ம ஹீரோக்கும் சரியான சண்டை. அந்த சண்டையில ஹீரோவை பிசாசு சமயம் அடிச்சு போடுது. நம்ம ஹீரோ அந்த இதுவெல்லாம் பால்லாம் உருட்டி விடுறாரு, புகையெல்லாம் வருது, ஆனா அந்த பிசாசை ஹீரோவால ஒண்ணுமே பண்ண முடியல. இந்த டைம்ல ஹாலிமா நம்ம உலகத்துல அந்த பூஜையெல்லாம் பண்ணி நம்ம ஹீரோக்கு சக்தி கிடைக்கிற மாதிரி பண்றாங்க. அது மூலமா நம்ம ஹீரோ அந்த பிசாசை அடிச்சு போட்டு அங்க அந்த பிசாசுக்கே சக்தி கொடுக்குற மாதிரி ஒரு விளக்கு மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த விளக்க போயிட்டு அணைக்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோ மறுபடியும் இந்த உலகத்துக்குள்ள வராரு. இப்போ அந்த குடிசைக்கு வெளியில கோலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லும் போது நீ உள்ளுக்குள்ள போனதுக்கு அப்புறமா ஹாலிமா யாகம் வளர்க்க ஆரம்பிச்சாங்க, இதுவரைக்கும் யாகத்திலே இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லு அப்படின்னும் போது வா போயிட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதே டைம்ல அந்த சயின்டிஸ்ட காமிக்கிறாங்க. இவருக்கு ஏதோ தப்புன்னு தோணி நம்ம ஹீரோக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி கேட்கும் போது அவர் எல்லாமே சொல்றாரு. அட பாவி, அவனை ஏன்டா அந்த உலகத்துக்குள்ள அடைச்சிட்டு வந்த, ஆக்சுவலா நம்ம அவனை வந்துட்டு அந்த உலகத்துக்குள்ள அனுப்பக்கூடாது, 1940 அவன் எந்த உலகத்துல ரியலா இருந்தாலும் அந்த உலகத்துக்கு அனுப்ப
அனுப்பணும் அப்படின்னு சொல்றதோட இந்த படத்துடைய ஸ்டோரியை முடிக்கிறாங்க. அந்த அவனுடைய உலகத்துக்குள்ள பிசாசுடைய உலகத்துக்குள்ள பிசாசு மாட்டிக்கிட்டு இருக்கான் பாத்தீங்களா, அங்க வர போலீஸ் எல்லாரையும் இவன் கண்ணாலேயே கொலை பண்ணிட்டு இருக்கான், சக்தி யூஸ் பண்ணி கொலை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு முடிச்சிருப்பாங்க. இது ஒரு வித்தியாசமான படம் மக்களே. சில பேருக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்கு, சில பேருக்கு கண்டிப்பா பிடிக்காம போக வாய்ப்பு இருக்கு. எனக்கு இது பிடிக்குதா பிடிக்கலையான்லாம் தெரியல, ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தேன். உங்க ஃபீலிங்க கமெண்ட்ல போட்டு விடுங்க. ஓகே மக்களே, பாய்.